ஆனா ஜின் அங்கிள், நாங்க ஜின்டுவை எங்கன்னு தேடுறது? சரி, நான் உங்களுக்கு சரியான ஒரு க்ளூ தரேன். ஏன்னா நீங்க என்னோட லேம்ப பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அதுக்காக தான். நான் இந்த பக்கம் போறதா இல்ல இந்த பக்கம் போறதா, எந்த பக்கம் போறதுன்னு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ்ல இருக்கேன் நானு. அப்படின்னா அந்த இடத்துல நிறைய வழிகள் இருக்கும். அப்பதான் நம்ம எந்த பக்கம் போறதுன்னு குழம்பிடுவோம். சரியா சொன்ன இம்லி. அப்படின்னா அதான் ஃபுர்சத்கஞ்ச் சௌக். அந்த இடத்துல தான் நாலா பக்கம் போகக்கூடிய வழிகள் இருக்கு. வாங்க முதல்ல அங்கேயே போவோம். வீர், நீ பாக்கலையா? லேசர் வீன் பண்டி மேலேயே பட்டிருக்கு. ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆகல. அப்படின்னா அவன் மேஜிக்கால செய்யப்பட்டிருக்கான். அவனை என் லேசர் பீம்ஸ் ஒண்ணுமே பண்ணாது. வீர், நீ 1 மணி நேரத்துல ஜின்டுவை தேடி ஆகணும். ஏற்கனவே 10 நிமிஷம் முடிஞ்சு போயிடுச்சு. இன்னும் உனக்கு 50 நிமிஷம் தான் இருக்கு. கண்டுபிடிச்சுக்கோ. பாய் பாய். வீர், நான் உன்னை சும்மா விட போறது இல்ல. மாமி, அவனோட பிளேன் அவன் காலுக்கிட்ட விழும்போது பண்டி வலி தாங்க முடியாம துடிச்சான். அப்படின்னா அவனோட பிளேனால தான் அவனுக்கு அடிபடும். ஓடுங்க, சீக்கிரமா ஓடுங்க. முதல் லெவல்ல நீ பாஸ் ஆயிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு நான் இன்னொரு க்ளூ இப்ப தரேன். அது என்னன்னா, நான் ஒண்ணு பூட்டி இல்ல சாவி போட்டா திறக்கிறதுக்கு. ஆனா சாவி இல்லாம என்னால எங்கேயுமே நகர கூட முடியாது. சாவி போட்டா திறக்கிறதுக்கு நான் பூட்டில்ல. ஆனா சாவி இல்லாம என்னால ஓடவே முடியாது. எனக்கு ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. சாவி போட்டா பொம்மை ஓடும், அதுக்கப்புறம் பழைய காலத்து வாட்ச் ஓடும். வேற என்ன ஓடும்? ஆமா ஆமா, பழைய காலத்து வாட்ச் டவர். இம்லி, ஃபுர்சத்கஞ்சோட வாட்ச் டவர்ல பெரிய வாட்ச் இருக்கு. அது பழைய காலத்து வாட்ச். அது ஓடணும்னா நம்ம சாவி போட்டே தீரணும். அது போட்டு இல்ல, சாவி போட்டா திறக்கிறதுக்கு. ஆனா சாவி இல்லாம அதால ஓடவே முடியாது. வீர், நீ சொல்றது சரி. வாங்க வாட்ச் டவருக்கு போகலாம். வந்துட்டியா வீர்? இருந்தாலும் என்ன ரொம்ப நேரம் காக்க வச்சிட்ட. இவங்க இப்போ பேசுற மூட்லயே இல்ல. நம்ம இங்க இருந்து போறதுதான் நம்மளுக்கு நல்லது. வீர், இந்த காட்டுல நிறைய ஜந்துக்கள் இருக்கும். நீங்க வேணா போயிடுங்க. நான் ஒரு திறமையான டிடெக்டிவ் டாங்கியா மாதிரி அந்த பூ எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொல்றேன், நீங்க வாங்க. நல்ல ஐடியா சுல்புல். விங் சூட் ஆன். விங் சூட் ஆன். ஹூலா 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 ஹோ ஹூலா 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 ஹோ ஹூலா 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 ஹோ ஹூலா 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 ஹோ ஹூலா 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 ஹோ. வீர், காப்பாத்துப்பா. திறமையான டிடெக்டிவ் டாங்கியா மாற ஐடியா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாப்பா. இம்லி, சுல்புல் ஆபத்துல இருக்கான். அவனோட செத்த இன்னொரு பையனையும் கட்டி போட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்தியாகணும். பறக்க வைக்கிற ரெக்க கொண்டு வந்தது நல்லதா போச்சு. தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க. இனிமே அந்த மாதிரி தப்பெல்லாம் என் பேரன் பண்ண மாட்டான். தயவு செஞ்சு என் பேரனை விட்டுருங்க. ஆதிசா, ஹூலா ஹூலா, அவங்கள கூட்டிட்டு போங்க. அவன் பேரன் பண்ண தப்புக்கு அதான் தண்டனை. தப்பு பண்ணா என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும். என்ன விடுங்க. ஆதிசா, பாட்டி. ஹூலா ஹூலா, யூகி நியூகி, அவங்கள புடிங்க.
தேங்க்யூ வீர். யுவர் வெல்கம் சுல்புல். என்னையும் காப்பாத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓ, உன்னால எங்க பாஷை பேச முடியுமா? ரொம்ப நல்லது. அடடா. ஊலா ஊலா யூகி நியூகி, இந்த பக்கம் போங்க. அந்த பக்கம் அனாசியோட வலை இருக்கு. அனாசியோட வலையா? அப்படின்னா என்னது? ஓ, நீங்க 8 கால் பூச்சியோட வலைக்கு பயந்து உங்க தேனீ கூட்டமும் நீங்க இங்க வர மாட்டீங்களா? ஓ, அனாசினா ஸ்பைடரா? ஓகே. வீர், காப்பாத்து வீர். சுல்புல், நான் வந்துட்டு இருக்கேன். ஸ்லைடிங் வீல் ஆன். ஸ்லைடிங் வீல் ஆன். சுல்புல், இதுல நீ எப்படி மாட்டிக்கிட்ட? முதல்ல காப்பாத்துப்பா. எதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். காப்பாத்து. சுல்புல், நீ நல்லதானே இருக்க? சுல்புல், நீ எப்படி அந்த லாரி பின்னாடி மாட்டிக்கிட்ட? எனக்கு என்ன மாட்டணும்னு ஆசையா? தானா மாட்டிக்கிட்டேன். சரி, அதை விட்டு தள்ளுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. எனக்கு தெரியாம எதையோ ஒளிச்சு வைக்கிறீங்க. நாங்க எதுக்காக உனக்கு தெரியாம ஒளிச்சு வைக்கணும்? நாங்க எங்க ஹோம்வொர்க் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். மறுபடியும் எஸ்கேப்பா? ஆனா கண்டுபிடிக்காம விட மாட்டேன். அந்த ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ மிச்சம் இருக்கிறது லொகேஷனும் டெக்கரேஷன் மட்டும்தான். பார்ட்டி எங்க கொடுக்கணும்? டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்? டெக்கரேஷனோட வேலையை ஜிண்டுவை செய்ய சொல்லிடலாம். நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்க. சிண்டு, நீதான் என் உண்மையான நண்பன். நீ ஏதாவது பண்ண வீரு இம்லியும் பேசிக்கிறத நான் கேட்கணும். ஆனா அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். ஏண்டா, இது ஃப்ளையிங் கார்பெட். வீரும் இம்லியும் எங்க பேசிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மேலேயே பறந்துக்கிட்டு அவங்க பேசுறத நீ கேட்கலாம். என்ன புரிஞ்சுதா? ஓகே, தேங்க்ஸ். இந்த கார்பெட் ரொம்ப ஸ்பெஷல். இது மேல யார் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களோ அவங்கள ரொம்ப பத்திரமா பாதுகாக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வராது. ஏங்க, இதான் வீரோட வீடா? ஆமா, என்ன விஷயம் சொல்லுங்க. நான் அல்பா பேக்ல இருந்து வந்திருக்கேன். இது அவங்க கொடுத்த ஆர்டர். கொடுங்க. நான் இத வீர் கிட்ட கொடுக்கறேன். கூட இதுல என்ன இருக்குன்னு நானும் பாக்குறேன். நான் போய் பாஸ கூட்டிட்டு வரேன். ஓஹோ, அப்படின்னா எனக்கு தெரியாம இங்க ஒரு பார்ட்டி நடக்க போகுதா? நேத்து வரைக்கும் நானும் இவங்கள ஒரு ஆளு தானே. இன்னைக்கு இது இல்லையா? இது எல்லாத்தையும் தனியா சாப்பிட்டுறேன். மிச்ச மீதியை வைக்க மாட்டேன். எஸ்கேப். அவர் கொடுத்த பேக்க சுல்புல் கிட்ட கொடுத்திருந்தேன். இந்த இடத்துல சுல்புலையும் காணுமே. ஓ நோ, அவன் கிட்ட எதுக்கு கொடுத்த? அவன் காலையில இருந்து கோவமா இருக்கான். இப்ப அத வேற பாத்துட்டானா இன்னும் கோவமா இருக்க போறான். வா, அவனை போய் தேடலாம். உடனும் வேகமா உடனும். தனியாவா சாப்பிடுறீங்க? இது யாரு? ஹாய் சுல்புல், என்னோட பேரு கோட்டியா. இவன் தான் என் ஃப்ரெண்ட் பந்தா. அது அப்போரி. அப்புறம் இவன் தான் டப்போரி. ஆமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு உன் வீடு கூட தெரியும். சரி, காட்டு. அந்த பேக்ல என்ன எடுத்துட்டு போற? எங்களுக்கும் பசி எடுக்குது. இது என்னோடது. இத நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். நாங்க உன்னை சாப்பிட விட்டாதானே நீ சாப்பிடுவ. ஆமா, இதுவும் நல்ல ஐடியா தான். சரி ஜிண்டு, ஒரு நல்ல பஃபெல்லோவா மாறிடு. அப்போதான் திருட உன்னை திருடிட்டு போயிடுவான். அண்டம் கண்டம் தண்டம் பிண்டம் சொன்னபடி நடக்கணும். டம் டமாடம். அப்படியே இருக்காம்பா. வாவ், நல்ல வாசனை. மூக்க தொலைக்குது. போய் ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான். அட, இங்க என்னப்பா நடக்குது? இந்த மாட்டுக்கு திடீர்னு இது மேல ஆசை வந்திருக்கு. அதனால வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்களேன் அது எப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு. இது பார்க்கிறதுக்கு சட்டோரி மாதிரி இருக்கு. அதனால இதுக்கு பேரு சட்டோரினே வைங்க. மறந்து போச்சு.
அம்மா ஜிண்டு எங்க போயிட்டான்? ஒருவேளை அவனை திருடன் கூட்டிட்டு போயிட்டான் போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றதுப்பா? திருடன் கூட்டிட்டு போயிட்டானே, ஒருவேளை எல்லாத்தையும் மறந்து போயிட்டானா? எனக்கு ஜிண்டு மேல நம்பிக்கை இல்ல. அதனால ஜிண்டுவோட டெய்ல்ல நான் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கேன். வாங்க அத நாம ட்ராக் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்துல இருந்து சந்தேகம் தான் திருடன் இங்கதான் இருப்பான்னு. ஏன்னா இந்த டேரியோட பஃபெலோஸ் தான் திருட்டு போல. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் ஜிண்டுவை தேடிட்டு வரேன். வா போலாம். என்ன பாக்குற? சாப்பிடு சாப்பிடு. உனக்கு எத்தனை பானிபூரி இன்னைக்கு வேணுமோ அத்தனையும் சாப்பிடு. ஏன்னா இனிமே உன்னோட ஓனர் நான் தானே, அதனால உனக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துப்பேன். சாப்பிடு சாப்பிடு. என்னோட ஓனர் எவ்வளவு நல்லவரு. ஓஹோ, இது எவ்வளவு சுவையா இருக்கு. அப்படின்னா இந்த ஊரோட பஃபெலோஸ் எல்லாத்தையும் நீ தான் திருடிட்டு இருக்கியா? இது என்னோட பஃபெலோ. நான் இப்போ இத கூட்டிட்டு போறேன். இந்த பையன் யாரு? இவன் எதுக்கு என்னோட ஓனர் கிட்ட இருந்து என்ன கூட்டிட்டு போக பாக்குறான்? சூப்பர் சட்டோரி. விடாத விடாத, அவனை முட்டு. அவன் தப்பிச்சு போக கூடாது.